வெல்கம் டு சந்திர மேத்ஸ். இப்போ வென் டயக்ராமில் செகண்ட் டைப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் வந்து கான்ஸ்டபிள் ஜிடி அதுக்கப்புறம் எம்டிஎஸ் எக்ஸாமில் 1-2 ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வருஷமும் கேட்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் எழுதக்கூடிய ஷிஃப்ட்டாக இருந்து இதை கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிறனால எல்லாருமே இதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஸ்டின் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதாவது 3 ஃபிகர் மினிமம் கொடுத்துருப்பாங்க. 3 ஃபிகரை வந்து ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ஃபிகருக்குமே ஒன்றுக்கும் தனித்தனியாக ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேம் கொடுத்துட்டு உள்ள நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ இதில் இருந்து ஏதாச்சும் ஒன்று கேட்டிருப்பாங்க. ஓகே, அதாவது 2 இதுக்கு காமனாக இருக்கிறது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்றை விட்டுட்டு மற்ற 2க்கு காமனாக இருக்கிறத கேட்டிருப்பாங்க. அல்லது ஏதாச்சும் ஒன்றை விட்டுட்டு மற்ற 2லேயும் மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அவங்களால குயிக்காக இதை வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இன் த கிவன் வென் டயக்ராம் த ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ஸ் இன்ஜினியர்ஸ். ஸோ ரெக்டாங்கிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இன்ஜினியர்ஸ். ஓகே, ரெக்டாங்கிள்னா இந்த செவ்வகம் தானே. ஸோ இந்த ரெக்டாங்கிள் வந்து இன்ஜினியர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. சர்க்கிள் ரெப்ரசன்ஸ் மேனேஜர். ஸோ சர்க்கிள் வந்து யாருக்கு சொல்லுது? மேனேஜருக்கு சொல்லுது. அந்த ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ஸ் மேரீடு. ஸோ ட்ரையாங்கிள் வந்து யாரை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மேரீடு. ஓகே, ஸோ எம்டின்னு நான் வச்சுக்கிறேன். The numbers given in the diagram represents the number of persons in that particular category. ஸோ 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. 3 கேட்டகரிக்குமே வந்து தனித்தனியாக ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ஃபிகருக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்களோ, எத்தனை நம்பர் இருக்கோ அவ்வளோ பேர் வந்து அந்த கேட்டகரியில் இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டயக்ராம் என்னன்னு நான் உங்களுக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த ரெக்டாங்கிள் வந்து என்னது? என்ஜினியர்ஸ். ஓகேவா? அப்போ என்ஜினியர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 17, 15, 17, 33. இதையெல்லாம் கூட்டினா எவ்வளோ வருமோ அவ்வளோ பேர் வந்து என்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஆனால் அந்த என்ஜினியர்லேயுமே வந்து மேரேஜ் ஆனவங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதான் அந்த ட்ரையாங்கிள்குள்ளே வர்ற என்ஜினியர்ஸை பார்க்கணும். இப்போ ட்ரையாங்கிள்குள்ளே வர்ற என்ஜினியர்ஸ் வந்து 15, 17. இந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 32. ஓகே, அப்போ 32 பேர் வந்து என்ஜினியராகவும் இருப்பாங்க, மேரேஜ் ஆனவங்களும் இருப்பாங்க. இப்போ என்ஜினியருக்குள்ளேயே வந்து மேனேஜர் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ என்ஜினியர் வந்து மேனேஜராகவும் இருக்கலாம்ல. ஸோ என்ஜினியருக்குள்ளேயே மேனேஜர் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, இப்போ இது ஃபுல்லாக வந்து இன்ஜினியர், இது ஃபுல்லாக வந்து மேனேஜர். பட் இது ரெண்டுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஏரியா மட்டும் பாருங்கள். இந்த ஏரியா மட்டும் தான் காமனாக இருக்குது. அதாவது என்ஜினியருக்கும் மேனேஜருக்கும் இருக்கக்கூடிய காமனான ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ 15, 17 கூட்டினோம்னா எத்தனை பேர் இருப்பாங்க? 32 பேர் வந்து இன்ஜினியராகவும் இருப்பாங்க, மேனேஜராகவும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஹவு மெனி பீப்புள் ஆர் மேரீட் பட் ஆர் நாட் என்ஜினியர்ஸ். அதாவது எத்தனை பேர் வந்து மேரேஜ் ஆனவங்க ஆனால் என்ஜினியர் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? என்ஜினியர் இல்லை இருக்கக்கூடாது, மற்ற எத்தனை பேர் மேரேஜ் ஆனவங்கன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. இதில் வந்து மேனேஜரை பற்றி கேட்கவே இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து இன்ஜினியரை மட்டும் விட்டுட்டு மேரேஜ் ஆனவங்கள பார்க்கணும். இப்போ டோட்டலாக மேரேஜ் ஆனவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்கிறதான மேரேஜ் ஆனவங்க. ட்ரையாங்கிள் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அதில் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க? அந்த 32 பேர் வந்துட்டாங்க. ஸோ இந்த 32 போக மேரேஜ் ஆனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? 16 + 13 பேர் இருக்காங்களா? அதில் மேனேஜர் இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னு இங்கே பாயிண்ட் எதுவுமே சொல்லலை. மேரேஜ் ஆனவங்க ஆனால் இன்ஜினியராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 13 + 16 வந்து எத்தனை இருந்திருக்கும்? 29. ஓகேவா? ஸோ 29 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? மேரேஜ் ஆனவங்க ஆனால் இன்ஜினியர் இல்லை. ஓகேவா? 29 பேர். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3 ஃபிகர் தான் கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக நீங்கள் வந்து கொஸ்டினுக்கு வந்துடலாம். கொஸ்டினுக்கு வந்துட்டு அதில் என்ன கேட்டிருக்காங்க? அந்த நாட்டுன்னு எதை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நாட்டுனா இன்ஜினியர் சொல்லியிருக்காங்களா? அப்போ இன்ஜினியரோட ஃபிகரை மட்டும் பாருங்கள். இப்போ இன்ஜினியர் வந்து யாரை குறிக்குது? ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட் இன்ஜினியரா? அப்போ ரெக்டாங்கிள் மட்டும் வரக்கூடாது. மேரீட் ஆனவங்கள கேட்டிருக்காங்க. அப்போ மேரேஜ் ஆனவங்க ஃபிகரை மட்டும் பாருங்க. ஸோ அப்படி பார்த்து பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து இந்த மேனேஜரை விட்டுட்டாங்க. மற்ற முக்கால்வாசி சம்பளம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இதை விட்டுட்டு மற்ற 2லேயும் காமனாக இருக்கவங்கள கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஜினியராக இல்லாத மேரேஜ் ஆன மேனேஜர்ஸ் எத்தனை பேர்னு கேட்டிருப்பாங்க. அதான் இன்ஜினியராக இல்லாத மேரேஜ் ஆன மேனேஜர்ஸ் எத்தனை பேர்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படின்னா வந்து இந்த 13 தானே காமனாக இருக்குது. அதாவது இன்ஜினியரும் இருக்கக்கூடாது, மேரேஜும் ஆயிருக்கணும், மேனேஜராகவும் இருக்கணும். ஸோ மேரேஜ் ஆகி மேனேஜராக இருக்கக்கூடிய இன்ஜினியர் இல்லாத பேர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 13 பேர் தான். ஸோ அந்த 13 தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணால் இன்ஜினியரை மட்டும் விட்டுட்டு மற்ற 2 ஃபிகருக்கும் காமனாக இருக்கிறத மட்டும் டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா? இந்த இதில் வந்து இந்த மேனேஜரை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னா நம்ம இந்த இதில் வந்து கொஞ்சம் கொஸ்டினை ஃபுல்லாக வாட்ச் தான் ஆகணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி ஃபிகர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஃபிகர் தான் அதிகமாக கேட்குறாங்க. இந்த மாதிரி ஃபிகர் வந்து எப்போ தான் கேட்பாங்க. இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஹவு மெனி பர்சன்ஸ் கேன் ஸ்பீக் எக்ஸாக்ட்லி 2 லாங்குவேஜஸ். ஸோ கொஸ்டினை மட்டும் பார்த்தாலே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்.
ஸோ இப்போ இதில் வந்து லாங்குவேஜ் பேசுகிறவங்கள தான் சொல்லியிருப்பாங்க, ஏபிசின்னு சொல்லி 3 லாங்குவேஜ் பேசுகிறவங்கள சொல்லியிருப்பாங்க. நம்ம கொஸ்டின் பார்க்க வேண்டாம், 3 லாங்குவேஜ் பேசுகிறவங்கள சொல்லியிருப்பாங்க. இந்த டயக்ராம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருந்தாலே இங்கே கொஸ்டினை பார்க்காம இந்த இடத்துல வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஐயோ அதான் உள்ள என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கவே வேண்டாம். எக்ஸாக்டாக 2 லாங்குவேஜ் பேசுகிறவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏங்கிற ஒரு லாங்குவேஜ் பேசுகிறவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இருக்கவங்க இருப்பாங்க. பிங்கிற அந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்க வந்து இந்த செகண்ட் சர்க்கிளில் இருப்பாங்க. சிங்கிற லாங்குவேஜ் பேசுகிறவங்க வந்து தேர்ட் சர்க்கிளில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 சர்க்கிள்லையுமே வந்து எக்ஸாக்டாக 2 லாங்குவேஜஸ் மட்டும் தெரிஞ்சவங்க யாருன்னு பார்க்கணும். இப்போ இந்த 2ங்கிறது யாரு? ஏக்கும் அந்த 2 இருக்குது, பிக்கும் அந்த 2 இருக்குது. ஓகே, ஆனால் 3 பார்த்தீங்கன்னா 3க்குமே இருக்குது. அது வந்து ஏக்கும் காமனாக இருக்குது, பிக்கும் காமனாக இருக்குது, சிக்கும் காமனாக இருக்குது. அப்போ அந்த 3 வந்து 3 லாங்குவேஜும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இப்போ இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா ஏபி மட்டும் தெரிஞ்சவங்க, ஏபி அந்த 2 லாங்குவேஜும் தெரிஞ்சவங்க வந்து 2 பேர். அதே மாதிரி பிசி இந்த 2 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க எத்தனை? 11 பேர். அதே மாதிரி ஏசி இந்த 2 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க எத்தனை? 5 பேர். ஸோ இதை கூட்டி போட்டோம்னா எத்தனை? 18. ஸோ டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். ஐயா இப்போ நான் வந்து கொஸ்டின் உங்களுக்கு வாசினாலும் சொல்லித்தரேன், ஆனால் டைம் அதிகமாகும். ஐயா இந்த கிவன் வென் டயக்ராம் குரூப் ஏ ரெப்ரசன்ட் தோஸ் ஹூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், குரூப் பி ரெப்ரசன்ட் தோஸ் ஹூ கேன் ஸ்பீக் ஹிந்தி. ஸோ ஏல இருக்கவங்க வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, பியில் இருக்கவங்க வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்க. குரூப் சி ரெப்ரசன்ட்ஸ் மராத்தி. ஸோ இது வந்து சியில் இருக்கவங்க மராத்தி தெரிஞ்சவங்க. த நம்பர்ஸ் கிவன் இந்த டயக்ராம் ரெப்ரசன்ட் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன் தட் பர்டிகுலர் கேட்டகரி. இதில் ஏதாச்சும் சேஞ்ச் ஆயிருக்கா? முந்தின கொஸ்டினுக்கு இதுக்கும் ஏதாச்சும் சேஞ்ச் ஆயிருக்கா? இந்த வார்த்தை மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கும். ஐயா மற்றபடி கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். பட் இதை வாசித்தோம்னா மினிமம் நம்மளுக்கு ஒரு 20 செகண்டாவது வேஸ்ட் ஆகும்ல. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்கன்னு எழுதி கூட வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஐயா இந்த ஃபிகரை வச்சு இந்த கேட்டிருக்க கொஸ்டினை டேரெக்டாக பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஆன்சர் பண்ண முடியலை, ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதுன்னா தான் நீங்கள் வந்து கொஸ்டினுக்குள்ளே போகணும், இந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகணும். ஐயா ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டேரெக்டாக கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகே, ஹவு many ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் பிளே போத் டேபிள் டென்னிஸ் அண்ட் பேட்மிண்டன். என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேபிள் டென்னிஸும் விளாடுவாங்க, பேட்மிண்டனும் விளாடுவாங்க. ஓகே, அந்த ரெண்டுமே விளாட தெரிஞ்ச ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து 4 ஃபிகர் இருக்கு. ஓகே, 4 ஃபிகர் இருக்கு. இங்கே வந்து 3 கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இல்லாத கேட்டகரி எதுன்னு பார்க்கணும். எதுன்னே கொடுக்கல, நாட் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. ஓகே, அப்போ இல்லாத கேட்டகரி எதுன்னு பார்க்கணும்னா கொஸ்டினை வந்து குயிக்காக பாருங்க. ஓகேவா, குயிக்காக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ்ன்னு இருக்குது. ஸோ டேபிள் டென்னிஸ் விளாட தெரிஞ்சவங்க ஒரு கேட்டகரியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபுட்பால். ஸோ ஃபுட்பாலுங்கிறது தான் இல்லை. ஓகே, அந்த ஃபுட்பாலை தவிர மற்ற 3 கேட்டகரிலும் இருக்க காமனாக இருக்கவங்களும் நம்ம பார்க்கணும். இப்போ ஃபுட்பால் வந்து எந்த இதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். பென்டகன் தான் வந்து ஃபுட்பாலை ரெப்ரசென்ட் பண்ணுது. பென்டகன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐங்கோணம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஹெக்ஸகன்னா 6, பென்டகன்னா 5. ஓகே, 5 லைன் ஜாயின் ஆகிருக்கிறது தான் வந்து பென்டகனாக இருக்கும். இப்போ ஐங்கோணம் இதில் எந்த இதில் இருக்குல்ல, 5 பக்கம் இருக்குதுல்ல. ஸோ இதுதான் ஐங்கோணம். இந்த இதில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஃபுட்பாலோட தெரிஞ்சவங்க. ஓகே, இவங்கெல்லாம் ஃபுட்பாலோட தெரிஞ்சவங்க. மற்றவங்க கேட்டகரி நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மற்ற 3 பேரும் நம்மளுக்கு இருக்குது. ஒன்று வந்து ஃபீமேலாக இருப்பாங்க, ஒன்று டேபிள் டென்னிஸ் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, ஒன்று வந்து பேட்மிண்டனாக இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து இந்த 3 இதுக்குமே காமனாக இருக்கவங்க தான் வந்து இந்த இதுக்கு ஆன்சராக இருக்கும். ஓகே, அந்த 3க்குமே காமனாக இருக்கணும். ஃபீமேலாகவும் இருக்கணும், டேபிள் டென்னிஸும் தெரிஞ்சிருக்கணும், பேட்மிண்டனும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த 3க்குமே காமனாக இருக்கிறத பாருங்கள். இந்த பென்டகனை மட்டும் விட்டுட்டு இந்த ரெக்டாங்கிள்குள்ளேயும் வரணும், அந்த ரெக்டாங்கிள்குள்ளேயும் வரணும், இந்த ட்ரையாங்கிள்குள்ளேயும் வரணும், இந்த சர்க்கிள்குள்ளேயும் வரணும். இந்த 3க்குள்ளேயும் வர்ற காமனான நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படிங்கிறது. ஓகே, 7 பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள்குள்ளே இருக்குது, சர்க்கிள்குள்ளேயும் இருக்குது, அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள்குள்ளேயும் இருக்குது. ஓகே, மற்ற எந்த நம்பராவது இருக்கா? 12 வந்து சர்க்கிளில் இல்லை, 8 வந்து இந்த ட்ரையாங்கிளில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி இந்த 9 வந்து சர்க்கிள்லேயும் ட்ரையாங்கிள் இருந்தாலுமே இங்கே வந்து இந்த ரெக்டாங்கிளில் இல்லை. ஓகே, அந்த 22 வந்து ட்ரையாங்கிளில் இல்லை. ஸோ இந்த 7 மட்டும்தான் வந்து காமனாக இருக்குது. 7 மட்டும்தான் அந்த 3 ஃபிகருக்கும் காமனாக இருக்கும். அப்படிங்கிற 7 பேர் அப்படிங்கிறத ஆன்சராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மளால் வந்து இதிலிருந்து ஒரு 10-15 செகண்டாவது நம்மளால் மிச்சப்படுத்த முடியுதுல்ல. ஸோ அந்த 10-15 செகண்டை வந்து நம்ம மேத்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஓகே, நம்மளோட எய்ம் வந்து எந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரீசனிங்கில் எவ்வளோ டைம் கம்மியாக எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான டைமில் சால்வ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய டைம் வந்து மேத்ஸ்க்கு கொடுக்கணும். ஓகே, மேத்ஸ்க்கு நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் டைம் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு நல்லது. ஏன்னா நம்ம பொறுமையாக போடுவோம், எந்த மிஸ்டேக்கும் வராது. ஏன்னா மேத்ஸில் தான் மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கிலீஷ், ரீசனிங், அதுக்கப்புறம் ஜிகேக்கு சொல்லவே வேண்டாம். ஜிகே இங்கிலீஷ்லாம் டக்குன்னு வாசித்து போட போகிறோம். ரீசனிங்கில் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஷார்ட்கட் தெரியறேன்னா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நம்ம டேரெக்டாக கொஸ்டினுக்கு வரணும்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஹவு மெனி ட்ராவலர்ஸ் லைக் டு ட்ராவல் எய்தர் பை ட்ரெயின் ஆர் பிளேன் பட் நாட் பை பஸ். ஸோ இந்த இடத்துல எய்தர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும்.
இப்போ காமனாக எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா போத் அப்படின்னு கொடுப்பாங்க. போத்னா வந்து அந்த 2 இது உங்களுக்கு வேணும், இன்னொன்று மட்டும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பட் எய்தர்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, அதாவது எய்தர் ட்ரெயின் ஆர் பிளேன் அப்படின்னா ட்ரெயினில் போகிறதுக்கும் பிளெயினில் போகிறதுக்கும் பிடிக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது ட்ரெயினில் போகிறவங்கன்னு தனியாக, அதுக்கப்புறம் பிளெயினில் போகிறவங்கன்னு தனியாக. ஆனால் பஸ்ஸில் போகிறது பிடிக்காது. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை ட்ராவலருக்கு வந்து ட்ரெயினில் போகிறது பிடிக்கும் அல்லது ஃப்ளைட்டில் போகிறது பிடிக்கும், ஆனால் பஸ்ஸில் போகிறது பிடிக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதில் பஸ்ஸில் போகிறவங்களை விட்டுட்டு மற்ற அந்த ட்ரெயினில் போகிறதுக்கும் பிளைனில் போகிறதுக்கும் மட்டும் பிடிச்சவங்க எத்தனை பேர்னு பார்க்கணும். ஓகேவா? அந்த ரெண்டுக்கும் காமனாகவும் இருக்கலாம், அந்த ரெண்டுக்கும் தனித்தனியாக இருக்கலாம். ஆனால் பஸ்ஸு மட்டும் வரக்கூடாது. ஓகே, பஸ்ஸில் போகிறவங்க மட்டும் வரக்கூடாது. ஸோ பஸ்ஸில் போகிற கேட்டகரியை மட்டும் கழிச்சுட்டு மிச்சம் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேரை கூட்டி போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ பஸ்ஸில் போகிறக்கூடிய கேட்டகரி மட்டும் எதுன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து கொஞ்சம் குயிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிளேன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ பஸ்ஸுக்கு வந்து என்னது சர்க்கிள் ரெப்ரசன்ஸ் ட்ராவலர்ஸ் who லைக் டு ட்ராவல் பை பஸ். ஸோ சர்க்கிளை தவிர மற்ற எல்லாமே வந்து சர்க்கிளில் இருக்கதான் வந்து பஸ்ஸில் போகிறவங்க. ஓகேவா? இவங்க தான் பஸ்ஸில் போகிறதுக்கு பிடிக்குது இவங்களுக்கு. ஆனால் மற்றவங்களுக்குலாம் வந்து பஸ்ஸில் போகிறது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த பஸ்ஸில் போகிறவங்களை தவிர மற்ற எத்தனை பேர் இருக்காங்க? 11 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இதில் 6 பேர் இருக்காங்க. 6 பேருக்கு வந்து ஃப்ளைட்டில் போகிறதும் பிடிக்கும், அதுக்கப்புறம் ட்ரெயினில் போகிறதும் பிடிக்கும். ஆனால் அவங்களை பஸ்ஸில் போகிறது பிடிக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 13 பேர் இருக்காங்க. ஓகேவா? இதை கூட்டி போட்டோம்னா எத்தனை வரும்? 17, 20, அதுக்கப்புறம் 30. ஓகேவா? ஸோ 30 பேருக்கு வந்து என்ன பிடிக்கும்? ட்ரெயினில் போகிறது அல்லது ஃப்ளைட்டில் போகிறது பிடிக்கும், ஆனால் பஸ்ஸில் போகிறது பிடிக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து போடுறதுக்கு கற்றுக்கணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி குயிக்காக போடுறது எதுவும் குழப்புற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே வாசிச்சிருங்க, எல்லாத்தையுமே எழுதிருங்க. நம்பர் தெரியுது, எதை விடணும்னு நம்மளால் வந்து கொஸ்டினை பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் கூட்டி போடுங்க. ஓகேவா? ஆனால் குயிக்காக போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக டவுட் செஷனில் நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போதைக்கு இது இந்த டைப் கொஸ்டினுக்கு வந்து இது போதும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.